வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் தற்காலிக பேருந்து நிலையம், பயணிகள் அவதி. புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நகராட்சி அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனை அடுத்து படிப்படியாக மழை நின்று காலை வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக இரவு பல்வேறு பகுதிகளில் தேங்கி இருந்த நீர் வடிந்தது. இருந்த போதிலும் ரெயின்போ நகரில் உள்ள ஒரு சில வீதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனிடையே நகரப்பகுதி உள்ள சட்டசபை அருகே இருந்த பெரிய வேப்பமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை இயந்திரத்தால் வெட்டி அப்புறப்படுத்தினர். மேலும் இரவு பெய்த மழையில் ஜீவானந்தபுரம் பகுதியில் மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு அதிக அளவில் மழைநீர் ஆற்றில் செல்வது போல் வேகமாக ஓடியது. இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன், பாலா, சந்துரு ஆகிய 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தண்ணீரின் வேகம் அதிகரித்ததால் அவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தை பிடிப்பதற்காக முயற்சி செய்துள்ளனர். இதில் 3வரும் வெள்ளத்தில் அடித்து செல்லும் போது அருகில் இருந்தவர்கள் பாலா, சந்துரு ஆகியோரை பத்திரமாக மீட்டுள்ளனர். ஐயப்பன் மட்டும் அருகில் உள்ள ஓடை வாய்க்காலில் விழுந்து அடித்து செல்லப்பட்டார். உடனே அங்கிருந்தவர்கள் கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். பிறகு கோரிமேடு காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் ஓடை வாய்க்காலில் இறங்கி தேடிய பொழுது ஐயப்பன் எங்கு தேடியும் கிடைக்காததால் தண்ணீரில் அடித்து சென்றிருக்கலாம் என்று கொக்கு பார்க் வரையில் தீயணைப்பு வீரர்கள் தேடியும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைத்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழை நீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்குன்குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அவசர கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் நலவழித்துறை உதவி இயக்குநர் வசந்தகுமாரி புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வகுமார் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் புதிய தொழில்நுட்பம் குறித்தும் கொசுவை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். மேலும் கொசு உற்பத்திக்கு காரணமாக உள்ள கழிவுநீர் மற்றும் தேங்கியுள்ள பொருட்களை அகற்றுவது, பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தூய்மையை பராமரிக்காத நிறுவனங்கள் மீது அபராதம் விதிப்பது, கழிவுநீர் வாய்க்கால்களை உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைப்புகள் இணைந்து சுத்தப்படுத்துதல் போன்ற பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் கோவிலின் 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகைக்கு உட்பட்ட புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் பிரம்மோற்சவ விழா செப்டம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெறவுள்ளது. கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் மருதுபாண்டி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தேவஸ்தான அர்ச்சகர்கள் கணேஷ் சிவாச்சாரியார், சீனிவாச குருக்கள், நாகராஜன் சிவாச்சாரியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
பெரிய கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுறை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுறை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் தீமிதி மகோற்சவம் விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் நவதானியங்களால் அபிஷேகம், ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு கண் திறத்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணமும் நடைபெற்றது. மகோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கன்னிக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தீமிதி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தீமிதி விழாவில் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக நகர பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் மழை பெய்த நிலையில் 5வது நாளாக கனமழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் இரவு மேகங்கள் சூழ்ந்து இடி, மின்னலுடன் கனமழை பெய்தது. புதுச்சேரி நகர பகுதிகளான இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், வெங்கடசுப்ப ரெட்டியார் சதுக்கம், அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்தது. இதன் காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் புதுச்சேரி நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது எனவும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 4 பேர் தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகர், அவரது மனைவி சரஸ்வதி, மகன் சுதர்சன், மகள் சௌந்தர்யா ஆகியோருடன் கடந்த 7ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்காக வந்துள்ளனர். அவர்கள் நகர பகுதியான முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் அறையை காலி செய்வதாக கூறியிருந்தனர். ஆனால் வெகு நேரமாகியும் அறை கதவு திறக்கப்படவில்லை என்பதால் விடுதி ஊழியர் வெகு நேரமாக கதவை தட்டி பார்த்த பொழுது அவர்கள் கதவை திறக்கவில்லை. இதனால் மாற்று சாவி கொண்டு கதவை திறந்து பார்த்த பொழுது அவர்கள் 4 பேரும் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்ததை அடுத்து விடுதி ஊழியர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் 4 பேரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எதற்காக இவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என்பது குறித்து இன்னும் தகவல் தெரியவில்லை. இது தொடர்பாக திண்டுக்கல் காவல் நிலையத்திற்கும் புதுச்சேரி போலீசார் தகவல் கொடுத்து அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த குடும்பத்தினர் புதுச்சேரியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உருளையன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கோதியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் ஆலய தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கோதியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு வெள்ளி ஆபரண கிரீடம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில திமுக தொண்டரணி தலைவர் மதனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அமைச்சர் A.K. சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பேட் மெயின் ரோடு மாரியம்மன் கோவில் முதல்
சுமார் 450 மீட்டர் நீளம் வரை கழிவுநீர் வாய்க்கால் 37,85,480 ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கிளை தலைவர் ஆனந்த், கட்சி நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, பாலச்சந்தர், முரளி, ஜீவா, ஆறு படையப்பா உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மணவெளி தண்டுக்கரை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வி மணவெளி தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகரில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது குத்து விளக்குகளுக்கு பூஜை செய்தனர். இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் வல்ல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி திருவருளை தீபத்தின் மூலமாக பெற்றுச் சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், வி மணவெளி ஸ்ரீ பாலாஜி நகர் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அன்னதானம் மற்றும் தாம்பூல பைக்கான ஏற்பாடுகளை பாலாஜி நகரைச் சேர்ந்த நடராஜன், திலகவதி குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். நவ் சைனிக் முகாம் பயிற்சி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாவர்குளம் கடற்படை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நவ் சைனிக் முகாம் பயிற்சி மாணவர்களுக்கு ERSS 112 பற்றியும் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்படை பிரிவு கமாண்டர் எஸ். லோகேஷ் முன்னிலையில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நவ் சைனிக் முகாம் பயிற்சி மாணவர்களுக்கு ERSS 112 பற்றியும் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் பற்றியும் விளக்கி கூறினார். இதில் இணை NCC அதிகாரி புனிதா, நிரந்தர பயிற்றுவிப்பாளர் சீனுராவ், சைபர் ஹேக் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் புவனேஸ்வரன் சைபர் குற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,445 ரூபாய், 1 பவுன் 51,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் தற்காலிக பேருந்து நிலையம், பயணிகள் அவதி. புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நகராட்சி அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.